உலகில் மிக மோசமான பேரிடர் சம்பவங்கள்லாம் நடந்திருக்குங்க. உலகத்தில் அத்தனையும் நடந்திருக்கு வந்து. ஆனால் உலகில் மிக மோசமான பேரிடர் சம்பவம் எப்படின்னா விமான விபத்துகள் தான். நான் இதை சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம். அதுவும் இன்னைக்கு மதியம் நடந்த குஜராத் அகமதாபாத்தில் நடந்த அந்த விமான விபத்து ஒரு நெஞ்சையே உழுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக மாறுது. எத்தனை கனவுகள், எத்தனை விதமான அவங்களுடைய விஷயங்கள் என்னென்ன நினச்சிக்கிட்டு போனாங்களோ. அதுவும் வந்து அகமதாபாத்லேருந்து லண்டனுக்கு, ஏன்னா சாமானியர்கள் போக முடியாது. அது சாமானியர்களோ அல்லது பெரும் தொழிலதிபர்களோ பணக்காரர்களோ எல்லாம் மனிதன் தான். அங்கே வந்து என்னென்ன கனவுங்களோட போனாங்களோ என்னென்னதோ அந்த விமானம் மேலே ஏறுற வரைக்கும் அவங்களுக்கான எதையுமே நிச்சயம் கிடையாதுல்ல. இப்படி கோரமான ஒரு விமான விபத்து, பல விமான விபத்துகள் வந்து கண்டுபிடிக்க முடியாமலே போயிருக்குது. வந்து என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்த கருப்பு பெட்டியெல்லாம் வந்து மீட்டெடுத்தும் அதுக்கான காரணம் என்ன? சில விமானங்கள்லாம் கண்டுபிடிக்காம போது நீங்கள் கூட பார்த்துக்கலாம். அந்த ட்ரையாங்கிள் பகுதியில் வந்து கப்பலோ விமானம்லாம் போயிடும்ன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அங்கே மேலே பறக்கிறது கூட ஒரு தடை இருக்குது. ஆனால் இது வந்து இந்தியாவில் இப்படி ஒரு விமான விபத்து ஒரு மதிய சம்பவமாக அத்தனை மீடியாக்களும் ஃப்ளாஷ் நியூஸாக மாறுது. வந்து என்னதான் நடந்தது, இது என்ன எப்படி அப்படின்னு பொழுது, அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு பயணிக்கிற 242 பயணிகள், விமானிகளோடு சிப்பந்திகளோடு பயணிக்கிற அந்த விமானம் 1:52க்கு அகமதாபாத் விமான நிலையத்திலேருந்து அதை எடுக்கிறாங்க. எடுக்கும்பொழுது போயிங் ரக விமானம். இந்த போயிங் ரக விமானம் தான் வந்து சமீப காலமாக இல்லது நீண்ட காலமாக விபத்துக்குள்ளாகக்கூடிய விமானம் அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அதுவும் எந்த மாதிரி விபத்து அப்படின்னா, ஒன்று ஏறும்போது இல்லைன்னா தரை இறங்கும் போது இந்த சக்கரம் வந்து இல்லைன்னா அது லாக் ஆகிடுது. அது என்ன பிரச்சனை, எந்திர கோளாறு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இந்த 242 பயணிகள், விமான சிப்பந்திகள், பைலட்டுகளோடு இந்த பறந்த விமானம் அதுக்கு முன்னாடி வந்து செக் பண்ணுறாங்க. ஒரு விமானம் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அது டயரில் காற்று இருக்கா, அதனுடைய எரிபொருள் சரியாக நிரப்பியிருக்காங்களா, என்ஜின் வந்து நல்லா ரன்னிங்கில் இருக்கா, பைலட் வந்து நல்ல நிலைமையில் இருக்காரா, இன்னொரு பைலட் வந்து கரெக்டாக இருக்காரா, விமானங்களுடைய ரெக்கைகள் வந்து கரெக்டாக இருக்கா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பறவைகள்லாம் விரட்டி அடிக்கப்பட்டுள்ளதா, இதெல்லாம் ஒரு முறை செக் பண்ணிடுவோம். ஒவ்வொரு விமானத்துக்குன்னா கடைசியாக வந்து ஒரு ஒப்புதல் ஒன்று கொடுப்பாங்க. நீங்கள் செய்தித்தாளெலாம் கூட பார்த்துருப்பீங்க. வந்து கிளம்பின விமானம் வந்து இல்லைன்னா ஓடுதளத்தில் ஓடின விமானம் எந்திர கோளாறுன்னு கடைசி நேரத்தில் பைலட் கண்டுபிடிக்கப்பட்டு அது நிறுத்தப்பட்டது. அந்த எந்திர கோளாறு சரி செய்யப்பட்டு அதன் பிறகு பயணிகள்லாம் வந்து அனுப்பப்பட்டார்கள். மாற்று விமானத்தில் அவர்கள் அனுப்பிச்சு வச்சாங்க. அத்தனை பேர் உயிரும் தப்பியது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். இப்போ அகமதாபாத்லேருந்து லண்டனுக்கு போன இந்த விமானம் ஒரு சாதாரண இந்த லோக்கலில் ஓடக்கூடிய விமானம் கிடையாது. வந்து நீங்கள் அதுலேயும் உண்டு வந்து, ஏன்னா தொலைதூர பயணத்திற்கு நம்ம பஸ் எப்படி இருக்குது, வந்து ஒரு தொலைதூர பயணத்துக்கு போகிற பஸ் எவ்வளோ கண்டிஷனாக வச்சுருக்கணும், அது எவ்வளோ சொகுசு பஸ்ஸாக வச்சுருக்கணும், குறிப்பாக அந்த பஸ்ஸில் வந்து எந்த மாதிரியான பாதுகாப்பு விஷயங்கள் வச்சுருக்கணும். அப்போ சரி கிட்ட இருக்கிற பஸ்லாம் வந்து என்ன பஸ் வேணாலும் ஓட்டிடலாமா அப்படின்னா அது ஒன்றும் கிடையாது. டவுன் பஸ் எப்படி இருக்கும், நம்ம ஊருங்களில் டவுன் பஸ் எப்படி இருக்கும், சாஞ்சாடி ஓடி என்னன்னா நகருக்குள்ளே ஓடுற ஒரு பஸ் வந்து நகர பேருந்து. இது கொஞ்சம் அன்கண்டிஷனாக இருந்தால் கூட பரவாயில்ல, மேனேஜ் பண்ணி ஓட்டிக்கலாம். ஆனால் தொலைதூரத்துக்கு இங்கேருந்து ஒரு நாகர்கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த பயணம் எவ்வளோ பெரிய பயணம், வந்து அந்த பயணம் அலுப்பு தட்டாமல் இருக்குன்னா அந்த பேருந்து சிறப்பாக இருக்கணும், அந்த ஓட்டுநர் வந்து அவ்வளோ ரொம்ப அருமையாக இருக்கணும். இப்போ அந்த மாதிரியான இந்த விமானத்தை வந்து ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணுறாங்க இந்த போயிங் விமானத்தில். காரணம் என்னன்னா, இந்த லண்டனுக்கு போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டெல்லி பாம்பேவுக்கு அடுத்து, டெல்லி மும்பைக்கு அடுத்து அதிக இன்டர்நேஷ்னல் சேவை, அதிக இன்டர்நேஷ்னல் சர்வதேச விமானங்கள் அதிகமாக பயன்பாட்டில் உள்ள ஏர்போர்ட் எதுன்னா அகமதாபாத் ஏர்போர்ட் தான். அது காரணம் என்னன்னா, வியாபார தளத்தில் குஜராத்திகள் பெருமளவில் உள்ளாங்க உலகம் முழுக்க. இப்போ கூட அமெரிக்காவிலிருந்து நிறைய பேர் வந்து ட்ரம்ப் வந்து இந்தியர்கள்லாம் வெளியே போங்கன்னு இது பண்ணி விட்டாங்கல்ல, அதில் அதிகப்படியாக குஜராத்திகளும் பஞ்சாபிகளும் தான் வந்தாங்க அங்கேருந்து. நீங்கள் குறிப்பாக அதுவும் பட்டேல் என்ன சமூகம் இருக்கு இல்லைங்களா, அவங்க உலகம் முழுக்க வந்து பிஸ்னஸில் பெருமளவில் கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தவரை நாடார் சமுதாயத்தை சொல்லுவோம் நம்ம வந்து, ஏன்னா பிஸ்னஸில் அவங்கள அடிச்சிக்க முடியாதுன்னு. அதுபோல் தான் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் பட்டேல் சமூகம் அது. இப்போ இந்த 242 பேருடன் புறப்பட்ட இந்த விமானத்தில் கிட்டத்தட்ட 3/4 பேர் தொழிலதிபர்கள். அவங்க லண்டனுக்கு பிஸ்னஸ் சம்பந்தமாக புறப்பட்டவர்கள், சில பேர் யூரோப்பாவுக்கு போனவர்கள், சில பேர் தன்னுடைய சொந்த பந்தங்களை பார்க்க போனவங்க, இப்படின்ற ஒரு புள்ளி வரும். சரி, என்னதான் மிஸ்டேக் இது வரைக்கும் இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் இன்னும் கண்டுபிடிக்கல. விமானம் வந்து பறக்க தொடங்கி
சுமார் 842-43 அடி உயரத்தில், ரொம்ப பெருசாக கூட இதுவாகலை, போயிட்டு இருக்கும் பொழுது விமானம் வெடித்து சிதறி விழுகிறது. அது என்னன்னா, அது அந்த சிதறி விழுற இடம் வந்து அகமதாபாத் சிட்டிலேயே, அதுவும் வந்து ஒரு ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில். அந்த ரேஸ் கோர்ஸ் மைதானத்தை சுற்றி அவ்வளோ குடியிருப்புகள் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தாமதமாக போயிருந்தது இந்த விமானம் அப்படின்னா கடலில் விழுந்திருக்கும் அப்படின்னு. சரி, விழுந்த உடனே முதல்ல அந்த குடியிருப்பு வாசிங்க என்ன சொல்கிறாங்க, டமால்னு ஒரு சத்தம் கேட்டுது. முதல்ல நாங்கள் ஏதோ எங்கேயோ ஒரு 5 டிரான்ஸ்ஃபார்மர் வச்சா மாதிரியான ஒரு சத்தமாக இருக்குதுன்னு சும்மா இருந்துட்டோம். அடுத்த சில நிமிடத்தில் மறுபடியும் ஒரு டமால்னு ஒரு சத்தம் கேட்கும்பொழுது தான் எங்கிருந்து தான் வந்ததில்லை இந்த கரும்புகை. அப்படி ஒரு கரும்புகை வந்தோடனே நாங்கள் ஏதோ ஒரு அசம்பாவிதம், மிகப்பெரிய அசம்பாவிதம் நினச்சிட்டோம். ஆனால் அந்த விமான விபத்துன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அதன் பிறகுதான் வந்து பதறி அடிச்சுன்னு ஓடி வரும்போது ஒரு பெரிய ராட்சசன், மிகப்பெரிய ராட்சசன் விழுந்து எரிந்து கொண்டு இருப்பது போல் இருந்ததுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அப்படி ஒரு கோரம், கூக்குரல் கேட்க முடியல, அவ்வளோ பெரிய சத்தம். அதுக்குள்ளே அலர்ட் ஆகுது. தீயணைப்பு வீரர்கள் வராங்க. மாநிலம் வந்து அவசர நிலையை வந்து அறிவிக்கிறாங்க. பேரிடர் மீட்பு குழு வருது, மத்தியிலிருந்து பேரிடர் மீட்பு குழு வருது, துரிதமாக செயல்படுறாங்க. ஆனால் என்ன ஆகும், அவ்வளோ பெரிய உயரத்துலேருந்து விழுந்தவொடனே பத்தி எரியுது. கூக்குரல் எங்கே பார்த்தாலும் கேட்குது. மக்கள் இதுவாக வராங்க. அகமதாபாத்தினுடைய மெயின் ரோட்டில் இருக்கிறவங்களாம் என்ன இவ்வளோ பெரிய புகை அப்படின்னோடனே இன்றைக்கி சோஷியல் மீடியா, யூடியூப் சேனல், அப்புறமா வந்து வாட்ஸ்அப், இந்த இதில் வந்து டக்குன்னு பரவிக்கிட்டே இருக்குது. பரவ பதறடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. மாநிலமே உலுங்கி போகுது. இந்தியாவே வந்து கலங்கி போகிறது. உலகம் முழுக்க கவனம் அங்கெல்லாம் வருது. வந்து ஒரு விமானம் எடுத்து சாதாரண விஷயம் கிடையாது. வந்து திரும்பவும் சொல்கிறது அதுதான். இப்போ என்ன ஆயிப்போச்சு, மறுபடியும் ஆரம்ப கட்டத்தில் இந்த விமானம் நான் சொன்ன மாதிரி வந்து ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் விழுந்துடுச்சுன்னாங்க. அது விழுந்துச்சு ஒன்றும் இல்லைங்க, பக்கத்தில் குடியிருப்பு இருக்குதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் காலேஜோடைய விடுதி, ஒரு மருத்துவக் கல்லூரி விடுதி மேலே விழுந்திருக்குது. ஒரு சமயம் அதனுடைய பாகங்கள் அங்கே விழுந்து போயிடுச்சான அதில் கிட்டத்தட்ட ஒரு 50-52 பேர் வந்து அவங்களும் வந்து ஒரு கவலைக்கிடமான நிலைமையில் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இதான் இன்னும் போக போக தான் செய்திகள் வரும். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிரதமர் எல்லாரும் வந்து உடனடியாக வந்து நேரடி பிரதமர் அலுவலகத்திற்கு நேரடியான ஒரு தொடர்பு ஏற்படுத்தி என்ன மாதிரியான தகவல் அப்படின்னு வந்து சீக்கிரம் வந்து அதை சொல்லக்கூடிய ஒரு விஷயமா மாறுது. பதட்டமாகுது. என்னென்னவோ பொருளை கலப்ப ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக வரும், வந்து வதந்தி பரவுது. கிட்டத்தட்ட அகமதாபாத், குஜராத்தே வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு இறுக்கமான சூழ்நிலை ஆகுது. குஜராத் பூகம்ப சமயத்திலலாம் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியாது. உலகத்தே உழுக்கின ஒரு பெரிய விஷயங்க வந்து அதெல்லாம் வந்து எதிரிக்கும், எதிரி நாட்டுக்கும், எதிரி மாநிலம் கூட சொல்லார், எதிரி நாட்டுக்கு கூட அந்த மாதிரியான ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. அப்படி தான் இந்த விபத்து வந்து முதல்ல ஆரம்ப கட்டத்தில் பேசுகிற எல்லாரையும் மீட்டு கொண்டு வந்து பக்கத்தில் இருந்த மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. பெரும்பான்மையானவர்கள், கிட்டத்தட்ட 90% பேர் தீக்காயம் ஏற்பட்டிருக்கிறது. என்ன ஆகும் பாருங்கள், அவ்வளோ பெரிய போயிங் விமானம், ஒரு 800 அடி உயரம் அப்படின்னும் பொழுது என்ன ஆகும், இன்னும் கூட மேலே பறந்துருக்கும். அப்படின்னா அது என்ன ஆயிருக்கும், அதுலேருந்து விழுந்திருக்குது. இதில் எத்தனை பேரை மீட்டிருக்காங்க, எத்தனை பேர் வந்து இதுவாக இருக்காங்கன்னு இன்னும் புள்ளி விவரம் சரியாக தெரியல. அவங்களுக்கு முதல்ல சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்குது. முதல்ல மாநிலத்தில் வந்து பதட்டமான சூழ்நிலையை வந்து தயவுசெய்து உருவாக்காதீர்கள், எதுவும் வதந்தியை பரப்பாதீர்கள் அப்படின்னு குஜராத்தினுடைய முதல்வர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். இதெல்லாம் தாண்டி குஜராத்தினுடைய முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி, அவர் அந்த விமானத்தில் பயணம் பண்ணியிருக்கான்னு இப்போ லிஸ்ட் அவுட் எடுத்திருக்காங்க. ஏன்னா திரும்ப சொல்கிறது தான், அதிகமாக வாரத்துக்கு 5-6 சர்வீஸ் வந்து லண்டனுக்கு மட்டும் அகமதாபாத் விமான நிலையத்திலேருந்து போகுதான். அந்த 5-6 சர்வீஸும் அவ்வளோ ஃபுல்லாக இருக்குமா அந்த விமானம். அதுக்கு காரணம் என்னென்னா, தொழில் ரீதியாகவும் தங்களுடைய உறவினர்களை பார்ப்பதற்காகவும் பலர் சர்வசாதாரணமாக லண்டனுக்கு போய் வரக்கூடியவர்கள். அதே போல் அதிகமாக வந்து விமானம் இது அமெரிக்காவுக்கு அகமதாபாத்தில் தான் வந்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மீறி உலக அளவில் இருக்கிற பக்கத்து நாடுகள், உலக அளவில் இருக்கிற மற்ற நாடுகள்லாம் வந்து இதற்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணுமா, கேளுங்க நாங்கள் வந்து செய்கிறோம் அப்படின்ற அளவுக்கு வந்து. ஏன்னா நீங்கள் தென்கொரியாவில் நடந்த ஒரு விமான விபத்து, இதே வந்து லண்டனில் நடந்த ஒரு விமான விபத்து, யூரோப் நாட்டில் எத்தனையோ, ஏன்னா அங்கே வந்து பனிப்பிரதேசம், சூழ்நிலை சரியில்லாத இது. நீங்கள் இங்கேயே நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மழை பெஞ்சுன்னு வச்சுங்க, மறுநாள் பேப்பரில் வரும் வந்து மழை பெஞ்சதுனால் வந்து கடுமையான மழை பெய்ததால் விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானத்தில் அரை மணி நேரம் வட்டமடித்து கொண்டிருந்தன அப்படின்னு. நீங்கள் யூரோப் மாதிரி நாடுகளில் குளிர்காலங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய சாமர்த்தியமான ஒரு சூழ்நிலை வந்து விமானிகளுக்கு ஏற்பட்டுருக்கும். அது அந்த விமானத்தை அந்த குளிரில் அந்த பனியில் எப்படி இயக்கிறது அப்படின்னு வந்து நீங்கள் ஓடுதளத்தில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த விமானத்தை நிறுத்த முடியாது. அதற்கான டயர், அதுக்கான இதெல்லாம் வச்சுருந்தா கூட
அவ்வளோ சீக்கிரம் நிறுத்த முடியாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கான காரணம் என்ன? இவ்வளோ செக் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் செய்யப்பட்டிருக்கிறது, இவ்வளோ முக்கியமான பயணிகள்லாம் அந்த பயணிக்கிறாங்க. குறிப்பாக அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு போகிற அந்த விமானத்தை, சர்வதேச விமானத்தை ஏன் என்ன காரணத்தினால் இந்த விபத்திற்கு ஆளாச்சு? பறவை வந்து மோதி இருக்கா? ஏன்னா சமீப காலமாக இந்தியாவில் நிறைய பறவைகள் மோதி விமானம் பழுதடைந்துள்ளது. பெரிய விமானம். நம்ம சென்னையில் கூட ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒன்று பார்த்தோம். இந்த பறவைகளை விரட்டுறதுக்காக ஒரு வைப்பர் மாதிரியான ஒரு கருவி வந்து வச்சு சவுண்டு கொடுப்பாங்க. ஊன்னு சவுண்டு கொடுத்தோன்னே அந்த விமான ஓடுதளத்திலிருந்து அந்த சுற்றி உள்ள பகுதியிலேருந்து பறந்து ஓடிடும் வந்து. அதேமாரி ஏதாவது பறந்துருக்கா? விமானம் பறவை மோதி விமானம் இது மாதிரிலாம் ஆகுமாயா அப்படின்னா, அது வந்து ஒரு அலுமினிய பறவை தானே அது. அது ரொம்ப தக்கையாக இருக்கும். அது நீங்கள் மேல் உயர போக போக அந்த தக்கை தான் வந்து அதுக்கான அந்த பறப்பதற்கான திறனையே கொடுக்கணுவாங்க. அப்படி இருக்கும்போது அதை படித்த உடனே ரொம்ப சேதமாயிடும். அது அப்படி ஏதாவது சேதமாயிருக்குதா, இல்லது வேற ஏதாவது ஒரு சதியா? விமானி வந்து விமான கட்டுப்பாட்டு அறைக்கு என்ன தகவலை சொல்லியிருக்கிறார் இது வரைக்கும் இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் தெரியல. ஏன்னா உங்களுக்கு ஓடுபாதுலேருந்து கிளம்பும் போதே ஒரு ஃபால்ட் அப்படின்னா டக்குன்னு வந்து விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு விமானி வந்து சொல்லிடுவார், இல்லை இது சரியில்லை, ஒரு சின்ன இதுவாக இருந்தாலும் இது சரியில்லை நீங்கள். ஏன்னா இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, உயிர் சம்பந்தமான ஒரு விஷயம். இப்போ பாருங்கள், முதல்ல பேசப்பட்டது வந்து ஒரு மைதானத்துக்குள், ஒரு கோல்ஃப் மைதானத்துக்குள், ஒரு குதிரைப்பந்து மைதானத்துக்குள் விழுந்ததுன்னாங்க. இப்போ ஒரு பகுதி வந்து இந்த மருத்துவக் கல்லூரியுடைய விடுதியின் மேல் விழுந்திருக்குன்றாங்க. அதில் கிட்டத்தட்ட 52 மாணவர்கள் அந்த மேலே விழுந்ததுனால கவலைக்கிடமாக இருக்காங்கண்ணா. நீங்கள் விமானம் வந்து அதுவும் போயிங் சர்வதேச விமானம் அப்படின்னும் பொழுது 787 அந்த ரக விமானத்தினுடைய எண் அப்படின்போது அது எவ்வளோ பேர் ராட்சசத்தனமாக இருக்கும். நாங்கள் பார்த்தவர்கள் அதான் சொல்கிறாங்க வந்து, நாங்கள் விமானத்தை மேலேருந்து பார்த்துருக்குறோம், பயணம் பண்ணது கிடையாது. ஆனால் இப்படி விழுந்த பிறகு பார்த்தீங்கன்னா, நாங்கள் புராண காலத்தில் வந்து இந்த ஏதாவது ஒரு விலங்குகளோ ஒரு இதுவையோ பறவையோ அடித்து வீழ்த்திட்டோம், அது போய் விழுந்து கிடக்குதுன்னு பிரம்மாண்டமாக காட்டுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி இருந்தது அப்படின்னு. இதெல்லாம் தாண்டி முக்கியஸ்தர்கள் யார் யார் அந்த விமானத்தில் பயணம் செய்தார்கள், தொழிலதிபர்கள் யார், சாமானியர்கள் யார், என்ன காரணத்துக்காக இந்த விபத்து ஏற்பட்டது, இது சதி வேலையா இல்லது விமானியோடைய அலட்சிய போக்கா, இது எங்கே நடந்ததுன்ற விசாரணை தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது. இனி வர 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 தான் அது தெரிய வரும் வந்து. ஆனால் அதெல்லாம் மீறி ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு 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 நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு உலுக்கிய சம்பவம்ன்றாங்க இல்லைங்களா, அது மாதிரி ஒரு உலுக்கிய சம்பவம் மதியம் ஒரு 1:50 ஒரு 2 மணிலேருந்து ஒரு மாதிரி ஒரு பெரும் வேதனையாகவே இருந்ததுங்க. ஏன்னா கனவு தாங்க எல்லாருக்குமே வந்து. அது யாராவது சாதாரணமாக பேருந்தில் பயணம் செய்கிறவங்க, விமானத்தில் பயணம் செய்கிறவங்க எல்லாருக்குமான ஒரு கனவு இருக்கு இல்லைங்களா. அந்த கனவோடு போனவங்களுக்கு அந்த ஒரு நிமிடம் நினச்சிருப்பாங்களா? ஒரு நிமிடம் வந்து இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் இல்லைனா வந்து ஒரு கொஞ்சம் நேரத்தில் நம்ம போய் லண்டன் போய் இறங்கிடுவோம், அங்கே போய் நமக்கான வேலையை பார்ப்போம், அங்கே இருக்கிற சொந்த பந்தங்களை பார்ப்போம், அங்கே உள்ள நண்பர்களை பார்ப்போம் இப்படின்னு நினச்சிருந்தவங்களுடைய அந்த கனவு என்ன ஆகும், அவருடைய இது என்ன ஆகும்? இதெல்லாம் மீறி இதை போன்ற இப்போ இன்றைக்கி விஞ்ஞானத்தில் எவ்வளோ வளர்ச்சிகள்லாம் வந்த பிறகு இதை போன்ற பேரிடர்களை தடுக்க முடியாதா, தவிர்க்க முடியாதான்ற ஒரு விமர்சனமும் விவாதமும் இருக்குது. அது என்ன என்பதையும், இந்த விமான விபத்திற்கான முழுமையான காரணம் என்ன என்பதையும் இனி வரக்கூடிய செய்திகள் வந்து தெரிந்து கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்க வருகிறேன். நன்றி.